சாப்பிடணும், சரியா? சரிம்மா. சின்ன பொண்ணு கேளு, சின்ன பொண்ணு அவனை பத்தி. இப்போ கேட்குறேன் பாரு. அப்பா சொல்லு மக்களே. அது ஒன்றும் இல்லைப்பா, சின்ன விஷயந்தான். நானும் உமாவும் வீட்டுக்கு வரும்போது நடையில் நின்று ஒரு ஆள் கூட நீங்கள் பேசின்னு இருந்தீங்க. அது யாருப்பா? நமக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை மக்களே, தெரிஞ்சவங்கலாம் இல்லை. இன்னைக்கு தான் நான் அவரை சந்தித்தேன். எங்கப்பா சந்திச்சிங்க? அவன் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பான். நீங்கள் தான் சர்ச்சுக்கு போனீங்களே. பஸ் ஸ்டாண்டில் நிற்பாரா? உனக்கு எப்படி அது தெரியும்? அது அது காலேஜுக்கு போகும்போது நிறைய வாட்டி நான் அவரை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். இல்லை உமா? ஆமாம்மா, அந்த அண்ணன் எந்த நேரமும் பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பார். நாங்கள் அவரை அங்கே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஓஹோ, அப்படியா? எம்மா கொஞ்சம் வாய் மூடிட்டு இருறம்மா. எப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த தம்பியை முதல்ல இன்னைக்கு தாம்மா பார்த்தேன். சர்ச்சுக்கு நான் ஸ்பீக்கர் மைக் செட்லாம் டாடா ஏசியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த தம்பி அங்கே ஏற்கனவே நின்று வேலை செஞ்சுன்னு இருந்தார். ஓஹோ, அங்கேயே வேலை செஞ்சுன்னு இருந்தாரா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு, மரியாதை தெரிஞ்ச பையனா அவர் தான். இது வரைக்கும் பெரியவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து எந்த பசங்களையும் நான் பார்த்ததில்லை இந்த காலத்தில். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையன் போல இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறாரு. நல்ல பண்பாக இருக்கிறாரு. ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. எப்போ? இந்த இடைப்பட்ட 5 மணி நேரத்திலேயே அவர் நல்லவரா கெட்டவரான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்களே, ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நடவடிக்கையே போதும். இப்போ உனக்கு அவருடைய குணம் தெரியணும்னா நம்மளையும் அடுத்தவங்களையும் அவர் எப்படி நடத்துறாருன்னு கவனிச்சாலே போதும். ஒரு ஆள் பேசுறது பொய்யா உண்மையான்னு கவனிக்கணும்னா அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே போதும். இதெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன் அந்த தம்பி எவ்வளோ நல்லவர்னு. நீங்க சொல்ற அளவுக்கு அவ்வளோ பொறுப்பான ஆளா அவரு? எந்த நேரமும் பஸ் ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறாரு. மக்கா, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்களா என்ன? பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அப்படி ஒரு பையன் இந்த காலத்தில் இருக்க முடியுமான்றது தான் என்னுடைய சந்தேகம். ஷாக் ஆகிற மாதிரி தான் அந்த பசங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு தம்பி இருந்தார் அங்கே, அவர் கூட என்ன வெகுலியாக இருக்கிறாரு. ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது அவர் நடவடிக்கை. பேசுறதும் அவர் நடத்துறதும் ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி பசங்களை நான் ஊர் உலகத்தில் இந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. சின்ன பொண்ணு, ஒருவேளை அந்த தொப்பி தலையனா இருப்பானோ? இருக்குமா? அங்கே இன்னொரு விஷயமும் நடந்துச்சுமா. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தம்பி 100% நல்ல தம்பின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னதுப்பா? இதை நான் மறைக்கணும்னு தான் இருந்தேன். இது மறைக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை, மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லை. நான் வேலை செய்கிற எல்லாருக்குமே டீ வர வச்சுட்டு அந்த தம்பியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். அப்புறம்? இருமக்கா, ஏன் அவ்வளோ படுத்தப்படுற? பொறுமையா கேளு. பதட்டம் எல்லாம் இல்லைப்பா, நீங்கள் சொல்லுங்க. நான் அந்த தம்பியை கூப்பிட போனேன்னா. ஏன்ப்பா நிறுத்திட்டீங்க? சொல்லுங்க. அதை சொன்னா நான் நிறைய திட்டு வாங்குவேன். பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அந்த தம்பிய டீ குடிக்க கூட்டனா, அப்புறம் கூட்டுட்டு திரும்பி இப்படி 2 நடை தான் எடுத்து வச்சேன். அப்படி தலை கிறங்கிட்டு. தலைக்கு இறங்கிட்டா? என்னதுப்பா ஆச்சு? இதுக்கு தான் மக்கா நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். முழுசா சொல்லி முடியும். தலை கிறங்கிட்டு வந்ததுனால மயங்கி அங்கேயே விழுந்துட்டேன். எது, மயங்கி விழுந்துட்டீங்களா? மக்கா, பதட்டப்படாதீங்க, அவ்வளோ பெருசா ஒன்றும் நடக்கல. அந்த தம்பி என்னை கூட்டிட்டு வந்தார் பாத்தியா, அவர் தான் என்னை தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாரு. மேரி, எதுக்குமா அழுவுற? நான் தான் சொன்னல, பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா, சாதாரண மயக்கம் தான். ஒருவேளை பெரிய விஷயமா இருந்திருந்தா நீ எதுக்கு யோசிக்கிற? இல்லைன்ற வரைக்கும் சந்தோஷப்படு. சொல்ல சொல்ல கேட்காம மாத்திரை போடாம போயிட்டீங்கல்ல. மாத்திரை போட்டு போயிருந்தா எதுக்கு இந்த நிலைமை? சரி அழுகாத. இனிமே மாத்திரை போடாம இந்த வீட்டு நடையை விட்டு வெளியில காலடி எடுத்து வைக்க மாட்டேன், போதுமா? அதான் சொல்லிட்டேல, இப்பயாச்சும் மூஞ்ச கொஞ்சம் நார்மலா வை. அவங்க 2 பேரும் காப்பாத்தி தான் அதுல இருந்து ஒரு தம்பி என்னை கூட்டிட்டு வந்து இங்க வீட்டுல விட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்பா, அப்புறம்? சின்ன பொண்ணு நிறுத்து. சாப்பிடும் போது பேசவே கூடாது. இவ்வளோ நேரம் பேசுனது போதும். இப்போ சாப்பிட்டுட்டு அவைய ரூமுக்கு போய் தூங்குங்க. சரிம்மா, நானும் உமாவும் சாப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரோம்.
சரி. நான் சாப்பிட்டுட்டேம்மா. நீங்க அப்பா எல்லாம் சாப்பிட்டுட்டீங்களா? சரிம்மா. நான் இன்னைக்கு நைட்டு நாளைக்கும் திருவிழாக்கு இங்கேருந்தே கிளம்பி வாரேன். துணிமணியில் நாளைக்கு நான் சின்ன பொண்ணு கூட வந்து எடுத்துக்கிறேம்மா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. மரியாதை பையன் அவர்தான். இது வரைக்கும் பெரியவங்க மாதிரி எந்த பசங்க நான் பார்த்த இந்த காலத்துல. ரொம்ப நல்லவர் தான் போல. அப்பா ஒருத்தர் பற்றி இவ்வளோ பாராட்டுறாருன்னா அது பொய்யா இருக்காது. அது தெரியாமல் நம்ம பின்னாடி வந்ததுனால நாம் ரொம்ப அவரை கேவலமாக நினச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் அவர் பின்னாடி சந்தேகப்பட்டு வேற ஃபாலோ பண்ணிட்டோம். எப்படியாச்சும் அவரை மறுபடியும் மீட் பண்ணி ஒரு தடவை சாரி கேட்டுருணும். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. சொல்லுவோமா? என்ன சின்ன பொண்ணு யோசிச்சுட்டே இருக்கா? ஒன்றும் இல்லை உமா. நமக்கு ஒருத்தர் நல்லவராக தெரிகிறவர் இன்னொருத்தருக்கு கெட்டவராக தெரிகிறாரு. நமக்கு கெட்டவராக தெரிகிறவர் இன்னொருத்தவங்களுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளுக கிடையாது, நம்ம சந்திக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை தான் போல. இல்லவுமா? சின்ன பொண்ணு தலையும் தெரியாம வாலும் தெரியாம என்கிட்ட சொன்னா எனக்கு எப்படி புரியும்? யாரு நமக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க, அவியலுக்கு கெட்டவங்களா தெரியுறாங்க. யாரு நமக்கு கெட்டவங்களா தெரிஞ்சாங்க, அவியலுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க. இப்போ ஒருத்தி அம்மா ஜன்னு இருக்கிறதுக்கு ஒரு கணக்கே இருக்காது. ஐயோ, நமக்கு நல்லவராக தெரிகிறவங்க அடுத்தவங்களுக்கு கெட்டவங்களா தெரியுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லவராக தெரிகிறவங்க நமக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளுங்க கிடையாது, சந்தர்ப்ப சூழ்நிலை தான். இப்போ அது புரியுதா? இப்பவும் ஒன்றும் புரியல சின்ன பொண்ணு. உனக்கு ஒன்றுமே புரிய வேணாம், எனக்கு புரிஞ்சா போதும். உனக்கு இப்போ இதில் என்ன புரிஞ்சிச்சு? அடுத்தவங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சவர் எனக்கும் நல்லவராக தான் இருந்திருக்காரு. ஆனால் நான் தான் கெட்டவர்னு நினச்சிருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்து இல்லவுமா, இதுதான் கடைசி. நாளிலிருந்து ஒரு புது கதை ஆரம்பிக்க போகுது. நீங்க என்ன தூங்கல? மேரி, நான் தான் சொன்னேன்ல சாப்பிட்டு ரூம்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. வந்து உட்காருவா. சொல்லுங்க. உனக்கே தெரியும் மேரி, நான் உன்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுக்கிறது இல்லைன்னு.